ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் பச்சை பட்டாணி பிரியாணி பண்ண போகிறோம். இது 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்துட்டு இந்த வாசனை, அந்த பச்சை பட்டாணியோட ஃப்ளேவர் எல்லாமே வந்துட்டு இந்த ரைஸில் இறங்கி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி 1.25 டம்ளர் நான் ஊற வச்சுருக்கேங்க கழுவிட்டு. அப்புறம் 5 கிராம்பு, இலை 2 இலை, ஸ்டார் சோம்பு 2, 3 ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டை 1, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேங்க. புதினாத்தில் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் நெய், அப்புறம் பச்சை பட்டாணிங்க, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரைஸ்க்கு இந்த ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தாங்க நல்லாயிருக்கும், உரித்து எடுத்து வச்சது. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த ரைஸுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மாட்டோம். அந்த ஃப்ளேவர் பட்டாணியோட ஃப்ளேவர் இறங்கி இந்த வாசனை, அந்த மசாலா வாசனையில் இறங்கி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இந்த ரைஸ். இப்போ பட்டை, இந்த கிராம்பு, ஏலக்காய், இலை எல்லாத்தையுமே ஸ்டார் சோம்பு எல்லாத்தையுமே அந்த நெய்யில் சேர்த்தாச்சு. இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா சிவந்து வரட்டும். இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதோட போட்டுக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சிவந்து வர்றதுக்கு லைட்டாக சிவந்து வந்தால் போதுங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம இப்போ வதக்கி விட போகிறோம். அந்த சீரகத்தை லைட்டாக பொரிஞ்ச வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாகி வந்த பின்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் தயிர். இப்போ தயிர் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி அதோட சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி எவ்வளோ சேர்க்குறோமோ அது நம்மளோட இஷ்டம் தாங்க. நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அதோட வாசனை எல்லாம் அந்த சாதத்தில் இறங்கி அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பிரியாணி. இப்போ பச்சை மிளகா, அப்புறம் புதினாத்தில் இதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த நெய்யை, அந்த மசாலா எல்லாமே கலந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுட்டு, அந்த தண்ணி இருக்கக்கூடாதுங்க, வடிகட்டி வச்சுட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய்களோட சேர்த்துட்டு பட்டாணி இருக்கு இல்லையா, பட்டாணி, தக்காளி, பச்சை மிளகாய் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு நம்ம பிரியாணி செஞ்சோன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக வருங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ சரியாக இந்த சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. இப்போ 2.5 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தாச்சு. கரம் மசாலா சேர்த்துட்டு அது நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நான் 1 விசில் விட்டேங்க. 1 விசில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு திறந்தா பாருங்க எவ்வளோ அருமையான கம்ம வாசனையோட பச்சை பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் பீஸ் பிரியாணி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.